கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த அருமையான நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். காணொளி வழியாக உங்களை நான் இந்த ஓய்வு நாளில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக இந்த நாளில் கடவுள் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போன்று உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கடவுளை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, இது அந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு துதைக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இறைவா, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், ஒளியாக இருக்கிறவர், எங்களுக்கு வழியாக இருக்கிறவர், வாழ்வாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியான ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடப்போகிற பாடல்கள், வாசிக்கப் போகிற வேத வசனங்கள், கேட்கப் போகின்ற இறை வார்த்தைகள், எங்களுக்காகவும் பிறருக்காக எடுக்கப் போகிற ஜெபங்கள் எல்லாவற்றும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இதன் வழியாக உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட கிருபை தாரும், வழிநடத்தும் ஆசீர்வத்தலும் மீட்பரேசின் வழியாய் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கடவுளுடைய திருநாமத்திற்கு மாட்சி உண்டாகட்டும். நாம் யாவரும் இணைந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக இல்லங்களிலிருந்தே இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்ற பாடலை நாம் பாடலாம். ராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, மேராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனிரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருளாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆண்டவரை துதிக்கின்றவாறு, மகிமைப்படுத்துகின்றவாறு, போற்றுகின்றவாறு, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலை என்ற பாடலில் நாம் இல்லங்களிலிருந்து கரவொலி எழுப்பி நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன்.
வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே. கடவுளை தொழுவமாக. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களை கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியாகிய கடவுளே உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நம் யாவரும் இல்லங்களிலிருந்து இணைந்து பாவரிக்கு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். தக்கவர்களை செய்யாமல் தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படி நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறைக்கிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக.
ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 23 துவங்கி 29 முடிய வாசி கேட்போம். ஆண்டவரிடத்தில் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மை தாமே சுவைத்தறிந்து பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 48 துவங்கி 58 முடிய வாசிக்க கேட்போம். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டது போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. மானிட மகனின் சதையும் இரத்தமும் உணவாதல். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஜெபநிலையில் இருந்து தாரகமே தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரீர் என்ற பாடலை பாடும். இன்றைய நாளின் செம்பொருள் அடிப்படையில் இந்த பாடலை பாட விரும்புகின்றேன். பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரேன். தாரகமே தாரகமே சேரும் செல்வமும் பெற்று தேரும்படி கென்னிடம் சேரும் செல்வமும் பெற்று தேரும்படி கென்னிடம் சேரும் யாரை ஒரு போதும் தள்ளிடேன் என்று தாரகமே தாரகமே. பாவமகள தேவ கோபமதை ஒழிய
பாடுபட்டுயிர் விடுத்தீர். பின்னும் ஜீவ போசனமென ஏய உமையே அந்த சிலுவைதனிலே பகுத்தீர். மேவியனை நேருக்கி நேருக்கி தாவும் பவத்தை கொண்டு மேவியனை நேருக்கி தாவும் பவத்தை கொண்டு சேவி துயிர் பிழைக்க தேவே உம்மை உட்கொள்ள தாரகமே தாரகமே. காணாந்தொழிந்த ஆடுவீனாய் போகாமல் அதை கண்டு பிடித்து ரட்சித்தே. அது பேணுதலுடன் பரிபூரணமடைந்திட வேரோல குதித்தேனே வேணுமது நீதி வேணுமது நீதி கூண நிறைவான் உந்தன் வேணும் உமது நீதி கூண நிறைவான் உந்தன் மானருளும் திருப்தி யானே பெறவும் மேடம் தாரகமே தாரகமே. தந்த திருவசனம் தன்றாபோசனம் நகமயே தனமாமே. யான் சிந்தை பணிந்தவற்றை எந்தன் மனதுட்கொள்ள தேவ சுத்தாவி தாமே. உந்தம் தசை ஓதிர தசை ஓதிர விந்தை விருந்தேனையான் உந்தம் தசை ஓதிர விந்தை விருந்தினையான் சந்தத உண்டு தோதி சாற்ற அருள் செய்வீரே தாரகமே தாரகமே. பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரி தாரகமே தாரகமே. அன்பின் ஆண்டவரே, திருவிருந்தின் வழியாக உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான உம்மை நினைக்கும்படியாக உம்மை போன்றே நாங்கள் வாழும்படியாக எங்களை நீர் பக்குவப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறோம். அடியனின் வாயின் வார்த்தைகள் அமர்ந்தற்குடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக குறிப்பாக இந்த ஓய்வு நாளில் காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் அகமகிழ்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய சென்னை பேராயம் முழுவதுமாக சிந்திக்கும்படியாக இந்த ஓய்வு நாளில் தெரிவு செய்யப்பட்ட செம்பொருள் கிறிஸ்துவோடு இறந்து எழுவது திருவிருந்து. கிறிஸ்துவோடு இறந்து எழுவது திருவிருந்து என்ற செம்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருவிருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இது நாம் அனுசரிக்கின்ற தென்னிந்திய திருச்சபையில் வழியாக அனுசரிக்கின்ற
சாக்கிரமந்துகளில் ஒன்றாக இது இருக்கின்றது. திருமுழுக்கு, திடப்படுத்துதல், திருவிருந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த சாக்கிரமந்தை நாம் அனுசரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்ததான தெளிவான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரேக்க வார்த்தை இதற்கு சாக்ரமெண்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக திருமுழுக்கு என்பது நம்மை தூய்மைப்படுத்துகின்ற, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்வை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் திருவிருந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த லார்ட்ஸ் சப்பர் என்று சொல்லப்படுகின்ற ராபோஜனம், நற்கருணை என்று சொல்லப்படுகின்ற அல்லது கடவுளுடைய பந்தி என்று சொல்லப்படுகின்ற, கம்யூனியன் என்று அழைக்கப்படுகின்ற, யூக்கரிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இவை அனைத்தும் ஒரே பொருளை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது திருவிருந்து. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த திருவிருந்து பழைய காலங்களில் யூதர்கள் எப்படி இதை அனுசரித்தார்கள் என்பதை நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒன்றாய் இணைந்து அமர்ந்து விருந்தின் தலைவர் பாத்திரத்தை எடுத்து அவர் அருந்திய பின் பிறருக்கு கொடுக்கின்ற ஒரு பாங்கை, ஒரு வழக்கத்தை நாம் யூதர்கள் வழியாக பார்ப்பது உண்டு. ஒருவேளை இந்த பகுதியில் காணுகின்ற போது அந்த நேரத்தில் அந்த முதல் அவர்கள் பந்தியில் அமருகின்ற போது சங்கீதம் 113, 114 சங்கீதத்தை பாடலாக அவர்கள் பாடிக்கொண்டே அந்த முதல் பந்தியை அவர்கள் அனுசரிப்பார்கள், அந்த விருந்தை அவர்கள் அனுசரிப்பார்கள். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது கசப்பு கீரைகளை அவர்கள் அருந்துவார்கள். ஒருவேளை இந்த கசப்பு கீரை என்பது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது அவர்கள் இரவோடு இரவாக மோசேயின் வழிநடத்துதல் மூலமாக அந்த இஸ்ரவேல் மக்கள் பாஸ்ஓவர் என்று சொல்லப்படுகின்ற, கடந்து வருதல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி அல்லது வனாந்தரத்தை நோக்கி பயணித்த காலங்களை எண்ணி பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. உடைய கசப்பான அனுபவங்கள், கசப்பான வாழ்வை விவரிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை நினைத்து இரண்டாவது முறை அவர்கள் பானம் பண்ணுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் அருமையான தலைவர்கள் அவர்களுடைய சந்ததிகளுக்கு இப்படி இந்த பஸ்காவை குறித்ததான விளக்கங்களை எடுத்துரைக்கின்ற ஒன்றாக இது அமைகின்றது. இரண்டாம் பந்தி. இந்த பந்தி முடிந்தவுடனே யாவரும் பஸ்கா ஆட்டை புசிப்பார்கள். மூன்றாவது பஸ்கா ஆட்டை புசிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது காணப்படுகின்றது. இந்த நான்காவது வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லப்படுகின்ற உண்மை புளிப்பில்லாத அப்பத்தையும் புசிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவதும் அவரை நினைத்து அங்கு எல்லாரும் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கமாக அவர்கள் இதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். மூன்றாவது முறை அவர்கள் பந்தியில் அமர்ந்த பொழுது ஒருவேளை அந்த இடத்துல சங்கீதம் 115, 116, 117, 118 ஆகிய பாடல்களை அவர்கள் பாடி கடவுளை நினைக்கின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நாம் திருமறையில் காணுகின்றோம். ஆகவே இதெல்லாம் ஒருவேளை யூதர்கள் இந்த திருவிருந்தை அனுசரிக்கின்ற ஒன்றாக நாம் காணப்படுகின்றோம். பொதுவாக இங்கே பார்க்கின்ற போது பந்தியில் அமருதல் என்பது ஒரு ஒற்றுமையை அல்லது ஒரு தாழ்மையை, எல்லாரும் ஈக்குவல் என்பதை சொல்லுகின்ற ஒன்றாக இந்த திருவிருந்து காணப்படுகின்றது. இணைந்து உண்ணுதல், எது இருந்தாலும் அவர்கள் பகிர்ந்து உண்ணுகின்ற, இணைந்து உண்ணுகின்ற யூனிட்டி ஆர் ஃபெலோஷிப் என்பதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒன்றாகவும் இது காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்கள், இப்படி அநேக காரியங்களை நாம் காணுகின்றோம். வேதத்தில் பார்க்க இந்த திருவிருந்தை குறித்து சொல்லுகின்ற போது இறையாட்சி வரும் வரை இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி பல உதாரணங்களை இதற்காக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த அருமையான நேரத்தில் விசேஷமாக இந்த பகுதியிலிருந்து 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன்.
முதலாவது குறிப்பு கடவுள் நமக்கு சொல்லுகின்ற ஒன்று என்னவென்றால், திருவிருந்து என்பது வாழ்வு தரும் உணவு. திருவிருந்து என்பது வாழ்வு தரும் உணவாக நாம் திருமறையில் காணுகின்றோம். இன்றைக்கு நாம் வாசித்த திருமறை பகுதியில் கூட நாம் அதை தான் காணுகின்றோம். யோவான் 6ஆம் அதிகாரம் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தொடக்க நிகழ்வை நாம் யோசிக்கின்ற போது அந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்பத்தை குறித்து, உணவை குறித்து அங்கு கடவுள் சொல்லுவார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த அந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறது நாம் திருமறையில் காணுகின்றோம். பிரியமான சரீரத்திற்கு தேவையான உணவை ஆண்டவர் கொடுக்கின்றார். பசியார உணவை கடவுள் கொடுக்கின்றார். பசியை காணுகின்ற இறைவனை காணுகின்றோம். ஏழ்மையை காணும் இறைவனை காணுகின்றோம். ஒருவேளை உண்மையான சூழ்நிலையை உணர்கிறதை நாம் காணுகின்றோம். தேவையை அறிகின்ற கடவுளை நாம் காணுகின்றோம். மக்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்பதை நினைக்கின்ற கடவுளை நாம் காணுகின்றோம். நிறைவான வாழ்வை கொடுக்கின்ற, அவருடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துகின்ற இறைவனை நாம் காணுகின்றோம். இதையெல்லாம் பார்த்துதான் அங்கு இயேசுவை மக்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினவர் உண்மையாகவே இவர்தான் என்பதை அங்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். இந்த 53வது வசனம், 48வது வசனம், 35வது வசனம் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை, வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளை உண்மையாக தேடவில்லை, உதவியை மட்டும் நாடி வருகிறீர்கள். அதற்கு உதாரணம் சொல்கிறார் யோவான் 6:26 இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் தான் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதினால் என்னை தேடுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து அங்கு அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், உலக பிரகாரமான அல்லது உங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான உணவுகள் கிடைத்ததனால தான் என்னை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறதை காணுகின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது 27வது வசனத்தில் அழிந்து போகிற உணவை பற்றி, அழிந்து போகிற உணவுக்காக உழைக்க வேண்டாம். இந்த அழிந்து போகின்ற உணவுக்காக இன்றைக்கு நாம் எத்தனை பாடுகளை படுகிறோம். சமூகத்தில் பார்க்கின்ற போது எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பல்வேறு விதமான சூழ்ச்சியுள்ள வாழ்க்கை, பிறரை ஏமாற்றி பிழைக்கின்ற வாழ்க்கை உணவுக்காக. அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அழிந்து போகிற உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அழியாத உணவு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். நாம் கேட்குறோம்ல ஜெபத்தில், ஆண்டவரே அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். ஒரு ஏழையின் ஜெபமாக இது இருக்கின்றது. ஒரு அன்றாட கூலி வேலை செய்கின்ற கஷ்டப்படுகின்ற மக்களுடைய ஜெபமாக இருக்கிறது. திருவிருந்தை குறித்து நாம் பேசுகின்ற போது இதை குறித்து நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதையும் நாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நிலைவாழ்வு தரும் உணவு, அழியாத உணவு கொடுக்கின்ற இறைவன் மானிட மகன் அதை உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவனை கொடுக்கின்றவராக இருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அதை நாம் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அந்த உணவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் 6 மன்னா என்பதை ஆண்டவர் அந்த முற்பிதாக்களுக்கு கொடுக்கிறார். விண்ணிலிருந்து வந்த மன்னாவை குறித்து பேசுகிறார். அந்த மன்னாவை கொடுத்தது மோசே அல்ல, அது நான் தான், இறைவனாகி நான் தான் அதை கொடுத்தேன் என்று சொல்லுகின்றான். உண்மையான உணவு கொடுக்கின்றவர் இறைவன் என்பதை உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். அந்த உணவு வானிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவு. அது எப்பொழுது நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது, பசியோடும் பஞ்சத்தோடும் வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருந்த பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மன்னாவை ஆண்டவர் கொண்டு போஷிக்கிறாரே, அது மோசே கொடுக்கவில்லை, நான் தான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த முதல் குறிப்பில் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், திருவிருந்து என்பது வாழ்வு தரும் உணவு.
உங்களுக்கும் எனக்கும் வாழ்வதொரு உணவாக இறைவன் இருக்கிறார். சொல்கிறார்ல 7 நானே அந்த குறிக்கோள், அந்த குறிப்பில் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ எம் தி பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவாப்பம் நானே. அந்த ஜீவாப்பம் ஏதோ குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஏதோ குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமல்ல, ஏதோ குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும், குழுக்களுக்கு மட்டுமல்ல. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கடவுள் தரும் உணவு வானத்தில் இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளித்தது என்றார். உலகிற்கு வாழ்வு அளிக்கின்ற உணவாக இருக்கின்றது. உலகை மீட்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை குறிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பசி என்பது எல்லா மக்களுக்கும் ஒன்று, தாகம் என்பது எல்லா மக்களுக்கும் ஒன்று. எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும் பசி என்றால் எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலையில் உருவாகின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த உலகிற்கு வாழ்வு தர உணவாக இறைவன் வந்திருக்கிறார். மீட்கின்றதின் வழியாக உணவு தந்திருக்கிறார். ரட்சிப்பு, விடுதலை, புது வாழ்வு போன்ற நிலைகள் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை பகிர்ந்தளிக்கிறவராக இருக்கின்றார். இந்த உணவு எங்களுக்கு எப்போதும் தாரும். வசனம் 34 யோவான் 6 அன்றைக்கு அந்த மக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி பாருங்கள், இந்த உணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் சாமி, எப்பொழுதும் நீங்கள் எனக்கு பரிமாறும், எப்பொழுதும் என்னை நீங்கள் பார்த்து என்னுடைய பசியை ஆற்றும், என் தேவையை சந்தியும், நான் உன் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கின்ற உண்மை பாருங்கள், ஏதோ ஒரு மணி நேரம் அல்ல, ஏதோ ஒரு நாள் மட்டுமல்ல, ஏதோ ஒரு மாதத்திற்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு ஆண்டிற்கு மட்டுமல்ல, எப்பொழுதும் இந்த உணவை தாரும். அப்பொழுதுதான் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், அப்போதுதான் நாங்கள் கவலைப்படாமல் இருப்போம், அப்போதுதான் என்னுடைய வியாதிகள் பலவீனங்கள் நீங்கும். நெருக்கடியான சூழ்நிலையில் உம்முடைய உணவு எங்களுக்கு வேண்டும், நீர் வேண்டும் இறைவா, நீர் வேண்டும் இறைவா என்று சொல்லி வாழ்வுதல் உணவாகிய இயேசுவிடம் நாம் வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவிருந்து என்பது நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஏற்ற வழிவகை செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கின்ற போது அன்புக்குரியவர்களே, திருவிருந்து என்பது கடவுளை நினைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளுடைய ஒற்றுமையை, கடவுளுடைய வாழ்வை நினைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எழுதியிருக்குது பாருங்கள் இங்கே 56வது வசனத்தில், யோவான் 56:56 எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார். அபைட் இன் மீ, அபைட் இன் மீ. இதில் இந்த நினைவு கூறுகின்றது என்பது சொல்லுகின்ற போது, அங்கு இஸ்ரவேல் மக்கள் மீட்பிற்கு ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதில் வருகின்ற இரத்தத்தை எடுத்து அந்த இஸ்ரவேல் மக்களுடைய நிலைக்கால்களில் பூசப்பட்டு சங்காரத்தூதன் அதை செய்ததை நாம் காணுகின்றோம். இது பழைய வரலாறு. முற்பிதாக்கள் அதன் வழியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தில் மீட்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி செல்லுகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த திருவிருந்து மீட்பின் வரலாறை, எகிப்தின் அடிமைதனத்தை நாம் யோசிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. யோவான் 15:1-2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களை சிறப்பாக அந்த இடத்துல நாம் காணுகின்றோம். நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கொடிகளாக இருக்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் என்னில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களோ, என்னில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களோ, என்னில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்களோ, பிணைந்திருக்கிறீர்களோ, ஒற்றுமையோடு இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்கள், அவரில் நாம் இணைந்திருக்க, அவரில் நாம் நிலைத்திருக்க, அவரை நாம் நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இந்த திருவிருந்து அமைந்திருக்கிறது. எப்படி நாம் அவரில் இணைய வேண்டும், எப்படி நாம் அவரை நினைக்க வேண்டும், அவருடைய அன்பு, அவருடைய உறவு, அவருடைய நட்பு, அவருடைய பாசம். துன்பத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும், துன்பத்தை நாம் நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நாம் நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்துதலை நாம் நினைத்து பார்க்கின்றவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரோடு நாம் பாடுகளை பட்டோம் என்றால் அவரோடு நாம் ஆளுகையும்
நாம் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் பாவம் செய்து தூரமாக சென்று விட்டோம், ஆனால் அவருடைய இரத்தம் நம்ம எல்லாரையும் இணைக்கின்ற ஒரு கருவியாக நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருவிருந்து இயேசுவை நாம் நினைக்கின்ற, இயேசுனுடைய பாடுகளை, இயேசுனுடைய உபத்திரவத்தை, இயேசுவினுடைய துன்பத்தை நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த சிலுவை இங்கு இருக்கிறது என்று சொன்னால் அதன் பின்பு அதனுக்குள் அதனுடைய கருப்பொருள் துன்பம், வேதனை, அதையெல்லாம் நாம் நினைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பந்திக்கு நாம் வருகிறோமோ, இந்த காலகட்டத்தில் நாம் திருவிருந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த கொரோனா என்ற வியாதியின் சூழ்நிலையினால, நோய் தொற்று அதிகமாக பரவிவிடும் என்ற நோக்கத்தினால அந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் அது ஒரு அடையாளம்தான். ஆனால் இயேசுவை நாம் நினைக்க, இயேசுனுடைய இரத்தத்தை நாம் நினைக்க, இயேசுனுடைய பாடுகளை நாம் நினைக்க, இயேசு கிறிஸ்துனுடைய கஷ்டத்தை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருவிருந்து என்பது மொழி, இனம், சாதி, ஆண் பெண் என்ற வேறுபாடுகள், ஏழைகள், பணக்காரர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் என்ற வித்தியாசம், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், மற்ற நாடுகளை சார்ந்தவர்கள், இந்த மொழியை சார்ந்தவர்கள், வேறு மொழியை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் இல்லை. இந்த திருவிருந்து ஒற்றுமைப்படுத்துகின்ற, இணைக்கின்ற, நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு அந்த ஒரே அந்த கிண்ணத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம். கடவுள் ஒருவர், நாம் எல்லாரும் அவருடைய அவயங்கள், அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உட்கொள்ளுகிறோம் என்ற உணர்வை நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. பிரியமான இந்த 24வது வசனம், 25வது வசனம் நாம் காணுகின்ற போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், இன்றைக்கு நாம் படித்த அந்த பகுதியை காணுகின்ற போது 23லிருந்து 30 முடிய நாம் பார்த்தோம். அந்த 24வது வசனத்தை பார்க்கின்றோம். என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 13 பார்க்கின்ற போது 24வது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள். இதை பவுலடிகளார் அந்த கொரிந்து மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். என் நினைவாக செய்யுங்கள். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்து என்பது நினைக்கின்ற, கடவுளை நினைவுபடுத்துகின்ற ஒரு பானமாக, ஒரு அருமருந்தாக, ஒரு ஔஷதமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது 25வது வசனம் படிக்கின்றேன். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் காணுகின்றோம். பருகும் போதெல்லாம் 26வது வசனத்தில் காணுகின்றோம். அடுத்தது அதில் ஒரு பகுதியை நான் படிக்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஏதோ இந்த திருவிருந்து என்பது சடங்குக்காக, கடமைக்காக மாதத்தில் 1ஆம் தேதி அல்லது மாதத்தில் முதல் வாரம் எடுப்பது மட்டுமல்ல. அது ஆண்டவருடைய இறப்பை, ஆண்டவருடைய உயிர்ப்பை, மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிவிக்கின்ற ஒன்றாக இது இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய செம்பொருளாக காணப்படுகிறது. proclaim in my death, என்னுடைய மரணத்தை நீங்கள் proclamation செய்ய வேண்டும் என்பதை நாம் காணுகின்றோம். எதை நாம் அறிவிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை யாருக்கு நாம் சொல்ல வேண்டும்? மரித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, மீட்பில்லாமல் இருக்கிற மக்களுக்கு, காயத்தோடு இருக்கின்ற மக்களுக்கு, வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அறிவிக்க வேண்டும். லவ், சஃபரிங், சாக்ரிஃபைஸ், ரிடம்ஷன், லிபரேஷன். கடவுள் மீட்கிறார், கடவுள் அன்பு செலுத்துகிறார், கடவுள் எல்லா நேரத்திலும் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க இது தருணமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10:16 பார்க்கின்ற பொழுது ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பாடினோம்,
கர்த்தரின் பந்தில் வா, சகோதரா சகோதரியே கர்த்தரின் பந்தில் வா. ஐக்கியத்தை உருவாக்குகிறது, ஒற்றுமையை உருவாக்குகிறது. நாம் எல்லாரும் ஒன்று என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு விருந்தாக, அருமருந்தாக இந்த திரு விருந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, 28 பார்க்கின்ற போது அந்த வசனங்களை நாம் காணுகின்றோம். யோவான் 6:54 பார்க்கின்ற போது கடைசி காலத்தில் எழுப்புவேன், கடைசி காலத்தில் எழுப்புவேன். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதல் நாட்களில் ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் உட்கொண்டீர்களா, இறுதி நாளில் நான் உங்களை எழுப்ப வேண்டும் என்றால் இப்பொழுது திருவிருந்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற மற்றொரு காரியத்தை நாம் காணுகின்றோம். தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தையும் இந்த இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளக்கூடாது. நாம் என்ன தகுதி, அதை எடுப்பதற்கு நான் தகுதி உள்ளவனா என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அபாத்திரராயினும் நாம் எல்லாம் பாவிகள், நாம் எல்லாம் தவறு செய்கிறவர்கள், அதை உணர்ந்து ஆண்டவருடைய திருப்பந்தில் நாம் அமர வேண்டும். பல திருச்சபைகளில் காணுகின்றோம், TLC போன்ற திருச்சபைகளில் திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பதாக யாரெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெறுகிறார்கள் அவர்களெல்லாம் முன்பாக பலிப்பீடத்திற்கு வந்து ஜெபித்துவிட்டு அதன் பிறகுதான் திருவிருந்தை பரிமாறுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய நாம் யார், நம்முடைய தகுதி என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருவிருந்து என்பது நம்முடைய பரிசுத்தத்தை திரும்பி பார்க்கின்ற, பரிசோதிக்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து பார்க்கின்ற போது நம்மை நாமே சோதித்து அறிந்த பின்பே அதை நாம் பருக வேண்டும் என்று புத்தகத்தில் நாம் திருமறையில் நாம் காணுகின்றோம். ஒருவேளை அதை அறியாமல் நாம் பகிர்ந்து உண்டால் அதனுடைய பலன் என்ன என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதனால் தானே உங்களில் பலர் வலுவுற்றோராயும் உடல் நலமுற்றோராயும் இருக்கின்றனர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனது அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருவிருந்தை குறித்து பவுலடிகளார் திருச்சபைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து எழுதுகிறது நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த 2வது குறிப்பு திருவிருந்து கடவுளை நினைக்கின்ற ஒன்றாக, கடவுளுடைய மீட்பின் பணியை யாத்திராகத்தில் சொல்லுகின்றவாறு பஸ்காவை நினைக்கின்ற ஒன்றாகவும் இது அமைகின்றது. 3வது குறிப்பை பார்க்கின்ற போது இந்த திருவிருந்து ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு நியூ கவனன்ட்டாக இது இருக்கின்றது. எரேமியா 31:31 வசனத்தை பார்க்கின்ற போது இந்த உடன்படிக்கை குறித்து அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் புது உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுவார்கள், புதிய உடன்படிக்கை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள், செய்து கொள்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் காணுகிறோம், தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. திருவிருந்து என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக காணப்படுகின்றது. லூக்கா 22:20வது வசனத்தை பார்க்கின்ற போது அங்கு திருவிருந்தை குறித்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களுக்காகவே சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அங்கு அறிக்கை செய்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகின்றார். இந்த திருவிருந்து நம்மையும் கடவுளையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகும். உடன்படிக்கை ஏற்படுத்துகின்ற, உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்ற உறவுகள், ரிலேஷன்ஷிப், ஒப்புரவாகுதல், பிரிவினை இருந்தால் ஒப்புரவாகுதல், ரெக்கன்சிலியேஷன், கடவுளை மரணத்தை திரும்ப யோசிப்பது, ரீதிங்க் என்பது ரிலேஷன்ஷிப், ரெக்கன்சிலியேஷன், ரீதிங்க் என்று சொல்லுகிறார்கள். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தமாக இருக்கிறது. மத்தேயு 26:28 மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்றைக்கு ஆடு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினது, ஆனால் இன்றைக்கு இயேசுவாகி தெய்வாட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தின் வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு சொல்லப்படுகின்ற உண்மையாக இருக்கிறது.
1 கொரிந்தியர் 5:7 பார்க்கின்ற போது நம்முடைய பஸ்காவிற்காக நமக்காக பலியிடப்பட்ட ஆடாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால், அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நாம் சேர்ந்திருக்கிறோம் என்றால், அவரை நாம் உட்கொண்டதினால, அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டதினால அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:12 பார்க்கிறோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, அது பழைய காலம், பழைய ஏற்பாட்டின் காலம், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் நமக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த திருவிருந்தை குறித்து நாம் எப்படி யோசிக்கிறோம் பிரியமானவர்களே? தம்முடைய சொந்த இரத்தத்தினால, ஆடோ மாடோ அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்கென்று சிந்தினார், பலி செலுத்தினார் என்பதை தெளிவாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் காணுகின்றோம். தொடர்ந்து பார்க்கின்ற போது 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். விலையேற பெற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், அப்படிப்பட்ட இரத்தத்தினால இந்த உலகத்தை மீட்டார். அதன் வழியாக தான் இந்த திருவிருந்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் நாம் நினைத்து உட்கொள்கின்றோம். 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த திருவிருந்த நேரத்தில் அநேக வேறுபாடுகளை கூட நாம் சமூகத்தில் காணுகின்றோம், அநேக சூழ்நிலைகளை காணுகின்றோம். ஆனால் இந்த நாளில் அந்த திருவிருந்து என்பது நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு கருவியாக காணப்படுகின்றது. ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நினைக்கின்ற ஒன்றாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்பது என்ன? நமக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்த ஒரு சரீரம், மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு சரீரம், அதை நினைக்க வேண்டும். மக்களுடைய சேவையில் ஈடுபட்ட ஒரு சரீரம், அதை நினைக்க வேண்டும். மக்களுக்காக, மக்களை பார்த்து பரிதபித்த கருணை கொண்ட நற்கருணையாக இது இருக்கின்றது. ஆகவே தான் நற்கருணை ஆராதனை என்று சொல்லுகின்றோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆராதனை என்று சொல்லுகின்றோம். யூக்கரிஸ்ட் என்று சொல்லுகின்ற போது தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லுகிறோம். நன்றி பலி நமக்காக இயேசுவானவர். அப்படிப்பட்ட சரீரம், நம்ம நினைத்த சரீரம், நம்மை ஒன்றிணைத்த சரீரம், நம்மை பாதுகாத்த சரீரம், நமக்கு ஜீவனை கொடுத்த சரீரம், அப்படிப்பட்ட சரீரத்தை காணுகிறோம். காயப்பட்ட சரீரம், சிறை வைக்கப்பட்ட சரீரம், உடைக்கப்பட்ட சரீரம், உதாசீனப்படுத்தப்பட்ட சரீரம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சரீரம், என் சரீரம் என்று சொல்லு. என் சரீரத்தை நீங்கள் உட்கொள்ளுகிறீர்கள், அதை நினைத்து பாருங்கள். என் ரத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், மை பிளட். இல்லை, இன்றைக்கு நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த 1 கொரிந்தியர் 11 அந்த வசனங்களை பார்க்கின்ற போது ஆண்டுடைய சரீரம், ஆண்டுடைய இரத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருவிருந்து என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவ வாழ்விலே கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறுவினதுமாக அவர்தான் அதை துவங்கி வைக்கின்றார். பெரிய விழாவின் முதல் இன்று மட்டும் அது அனுசரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நற்கருணையின் வழியாக பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இது வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்லுகிறோம். ஆகவே பிரியமான 3 குறிப்பு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். திருவிருந்து என்பது வாழ்வு தர உணவு, திருவிருந்து என்பது கடவுளை நினைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, திருவிருந்து என்பது ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த சிந்தனையோடு நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, திருவிருந்து என்ற சாக்கிரமந்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். இறைவா, அடிப்படையாக உம்முடைய சரீரம், உம்முடைய இரத்தம்
அதை நாங்கள் எப்பொழுது நினைத்து பார்க்க அருள் தாரும், வழி நடத்தும் ஆசீர்வத்தலும் மீட்பரேசின் வழியாக்கிற்கு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். நம் யாவரும் இல்லங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதல் திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தருளினார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்று வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர் ஐயா அவர்கள் அதை வாசிப்பார்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்று காணொளி வழியாக இறை செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியோரே, இந்த ஊரடங்கு லாக்டவுன் காலங்கள் நீட்டிக்கப்பட்டு முடிவடையும் நிலையில் இருக்கின்றது. அரசு அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. திருச்சபையார் நீங்கள் உங்களுடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாளை காண்பவர்கள் 12/9 இன்று ஜே.எம். ஜேக்கப் செல்லுகுமார், ஜே. எடிசன், சனா மிஸ்டர் கே. ஜெயராஜ், மிஸ்டர் பி. பிரபு, மிஸ்ஸஸ் ரூத் அன்புமணி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜே. சாமுவேல், ஆர் மேத்யூ ஜபராஜ், சனா மிஸ்டர் ராஜ்குமார், எஸ். மினி அஸ்வினி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர்.எம். சசிகுமார். 13/9 திங்கட்கிழமை அன்று மிஸ்ஸஸ் அன்னம்மாள், மிஸ்டர் சாம்சன் ஜெப ஜெயராஜ், ஜி. சாமுவேல் தேவாசிர், சனா மிஸ்டர் ஏ. ஜார்ஜ், மிஸ்ஸஸ் தாரணி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் அர்னால்டு தினகரன், இ. வினோலியா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் கே. அருள்ராஜ். 14/9 செவ்வாய்க்கிழமை அன்று மிஸ்டர் எம். மாதவராஜ், மிஸ்டர் எம். ஜான் மொனோவா, மிஸ்ஸஸ் ஆர். ஜெயசிந்தியா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ். ராபின், மிஸ்ஸஸ் பிரேமவதனி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜெய்குமார். 15/9 புதன்கிழமை அன்று மிஸ்ஸஸ் எஸ்.எம். ஜோனா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ்.எம். மேத்யூ, மிஸ்டர் டி. குமாரி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் எம். துரைராஜ், மிஸ்டர் கே. பியூலோ டேனியல், மிஸ்ஸஸ் ஆர். ஜான்சி ராணி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ரமேஷ் ஆப்ரஹாம், மிஸ்ஸஸ் எஃப். ஆண்ட்ரூஸ் ஜெபசன் ராஜ், சனா மிஸ்டர் டி. ஃப்ரான்சிஸ், ஜே. அகஸ்டின் செல்வ சாமுவேல், சனா மிஸ்டர் ஜோஷுவா கருணாகரன். 16/9 வியாழக்கிழமை அன்று மிஸ்டர் டி. டேவிட்சன், மிஸ்டர் ஜி. ஜோசப், மிஸ்டர் டி. சாமுவேல், மிஸ்டர் எஸ்.எம். ராஜன், மிஸ்டர் எஸ். ஜெயபிரகாஷ், சனா மிஸ்டர் ஸ்டான்லி தேவகுமார், மிஸ்டர் ஏ. அபிஷேக், சனா மிஸ்டர் ஜி. அருள். 7/9 வெள்ளிக்கிழமை அன்று மிஸ்ஸஸ் சாந்தி மேரி எக்ஸலியா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜி. ஜோசப், மிஸ்டர் ஜே. மிகாவேல், சுகி மரியா விக்டர், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சாலமோன் ஞானராஜ், மிஸ்ஸஸ் பியூலா கிரேஸ், வைஃப் ஆஃப் மிஸ்டர் வின்ஸ்லோ ஆலன்பி, மிஸ்ஸஸ் நந்தினி மேரி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஆல்பர்ட் சாம்சன், மிஸ்ஸஸ் நந்தினி பிரிசில்லா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் பிரபாகரன். 18/9 சனிக்கிழமை அன்று மிஸ்டர் அரசு தங்கவாணன், மிஸ்டர் ஜே.எஸ். ஜெபராஜ், மிஸ்டர் ஏ. பிரின்ஸ், சனா மிஸ்டர் ஆனந்த செல்வகுமார், மிஸ்டர் இ. ஆல்பர்ட் ஐசக் ஈஸ்டர், மிஸ்டர் வி. சந்தியா ஸ்வீட்லின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி. விஜயமாணிக்கம், மிஸ்டர் ஜே. ஜெபராஜ், சனா மிஸ்டர் ஜான் சாலமன், ஆர். ஜேன் கிரேஸ் ஷக்கினா, டாக்டர் மிஸ்டர் கே. ராஜா, மிஸ்டர் சந்தோஷ் பிரசாத், சனா மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத், நிதின், சனா மிஸ்டர் மாதவராஜ். இவர்கள் மேலும் பல பிறந்தநாளை காணவும் கண்டு ஆண்டோர் நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாளை காணும் தம்பதியர்கள் இன்று 12/9 இன்று பிரதர் டி. தாமஸ்ராஜ், மிஸ்ஸஸ் ரேச்சல், மிஸ்டர் சுரேஷ்ராஜ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பிரேமகுமாரி, மிஸ்டர் மேகநாதன், மிஸ்ஸஸ் கனகா, மிஸ்டர் பேட்ரிக் ஜார்ஜ் சத்யநேசன், மிஸ்ஸஸ் கிரேஸ் வனிதா, மிஸ்டர் எம். செல்வபாண்டியன், மிஸ்ஸஸ் லிசி ரீட்டா, திருமதி திரு ஸ்டாலின். 13 திங்கட்கிழமை அன்று
மிஸ்டர் சம்பத்குமார், மிஸ்ஸஸ் ராணி. 14/9 செவ்வாய்க்கிழமை அன்று மிஸ்டர் டி வில்சன் செல்வகுமார், மிஸ்ஸஸ் பிரேமா, மிஸ்ஸஸ் எஸ் எட்வின், மிஸ்ஸஸ் மேரி ஜெயந்தி, மிஸ்ஸஸ் ஸ்டீஃபன் பரமானந்தம், மிஸ்ஸஸ் அருள்மணி. சின்னதுரை மிஸ்ஸஸ் காந்தா, மிஸ்டர் சைமன் சங்கர், மிஸ்ஸஸ் ஷெரின் பிரசன்னகுமாரி, மிஸ்டர் ஆசீர்வாதம், மிஸ்ஸஸ் சிரோன்மணி. 15/9 புதன்கிழமை அன்று மிஸ்டர் எம் ஜோசப் வேலு, மிஸ்ஸஸ் எஸ்தர் நாகபூஷணம், மிஸ்டர் ஜே மேனல் அகஸ்டஸ், மிஸ்ஸஸ் நர்சோனி, மிஸ்டர் ஜே வில்லியம் சாம்ராஜ், மிஸ்ஸஸ் பாலின் வரோனிகா, மிஸ்டர் ஏ சாம் மார்ஷல், மிஸ்ஸஸ் வயலட், மிஸ்டர் இசை அரசு, மிஸ்ஸஸ் நரேசா. 16/9 வியாழக்கிழமை அன்று மிஸ்டர் எம்எஸ் ராஜா, மிஸ்ஸஸ் நான்சி, மிஸ்டர் தேவன், மிஸ்ஸஸ் மேரி, மிஸ்டர் அற்புதராஜ், மிஸ்ஸஸ் காணிக்கை மேரி, மிஸ்டர் வி தினகரன், மிஸ்ஸஸ் ஜோதி ஜபா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே தேவன்பு. இவர்கள் மேலும் பல திருமண நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: சபை சந்தா 10,390 ரூபாய், ஏழைகள் நிதி 3,230 ரூபாய், நற்செய்தி பணி நிதி 3,575 ரூபாய், கட்டநிதி கவர் மூலமாக 2,900 ரூபாய், பெண்களை கேந்திரம் மூலமாக 965 ரூபாய், வாலிபர் கேந்திரம் மூலமாக 565 ரூபாய், ஆண்கள் ஐக்கிய சங்கம் 685 ரூபாய், முதியோர் ஐக்கிய சங்கம் மூலமாக 1,375 ரூபாய், கல்லறை நிதியாக 2,685 ரூபாய், நன்றி எடுப்பு காணிக்கை 7,370 ரூபாய், சமூக கூட கட்டணம் 6,500 ரூபாய், இலவச திருமணம் கட்டணம் 2,000 ரூபாய், ஆக மொத்தம் 42,840 ரூபாய். நன்றி எடுப்பு காணிக்கை மிஸ்டர் பிரவீன் விக்டர் ராஜ் 3,500 ரூபாய், மிஸ்ஸஸ் வைரட் ராணி பேரின்பம் 1,500 ரூபாய், மிஸ்டர் ஏ ராஜாதாஸ் 500 ரூபாய், வயலட் 100 ரூபாய், நேம்லெஸ் 1,770 ரூபாய். கொடுத்த அனைத்து குடும்பத்தாருக்கும் உள்ளங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆராதனையின் முடிவு பாடலாக கர்த்தரின் பந்தில் வா சகோதரா சகோதரியே கர்த்தரின் பந்தில் வா என்ற பாடலை இந்த நாளின் செம்பொருளுக்கேற்ற பாடலாக இதை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீரு, பாவக்கேட்டை கூறு ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்கோரிய பாவமுள்ள லோகம் தன்னில்
வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, ஏருதய சுத்ததிடனாமே, இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, இதோ இந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி திருவிருந்து என்பது ஆண்டவரே உம்மையும் இறைமக்களாக எங்களையும் இணைக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர், பாடுகளை ஏற்றீர், துன்பங்களை சகித்தீர், சோதனைகளை வென்றீர், அதை சாதனையாக மாற்றினீர். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டு எங்களுக்கு வாழ்வை கொடுக்க, அந்த வாழ்வை பூரணப்பட, அந்த வாழ்வு நித்திய வாழ்வாக மாற, நிலை வாழ்வாக மாற உடைய ஜீவனை கொடுத்தீரே, உடைய சரீரத்தை கொடுத்தீரே. அதை எப்போதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், அப்போதெல்லாம் உம்மை நாங்கள் நினைத்து அருள் தாரும். இந்த திருவிருந்தின் இந்த செய்தியின் வழியாக எங்களை மீட்கிறவர் நீர் ஒருவரே. ஜீவ அப்பமாக இந்த உலகத்திற்கு வந்தீர், எங்களோடு நீர் உறவு கொண்டீர், எங்களோடு நீர் அன்பு செலுத்தினீர், எங்களுக்காக உம்மையை தியாகித்தீர். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாட்டின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். எப்படி திருவிருந்து ஒற்றுமைப்படுத்துகின்றதோ அப்படியாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஒற்றுமைப்பட நீர் அருள் தாரும். திருவிருந்து என்பது துன்பத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய பலனை கொடுக்கின்ற, அதன் வழியாக சிலுவையை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற ஒன்றாக இது இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய சரீரம் ரத்தம் இல்லாமல் சிலுவையை நாங்கள் பார்க்க முடியாது. சிலுவையை நாங்கள் சிந்திக்கிறோம் என்றால் அதன் பின்பு பாடுகளை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாங்கள் நினைத்து பார்க்க அருள் தாரும். எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயருக்காக, பேராய திருப்பணிகளுக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய குருசேகத்திற்காக, செயலர் பொருளர் சேகர்குழு அங்கத்தினர்கள், ஊழியர்கள், மூப்பன்மார்கள், லே பிரீச்சர்ஸ், இறைமக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பொறுப்பாளர்களும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஓய்வு நாளில் நாங்கள் வந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க இந்த வாய்ப்பை நீர் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இல்லங்களிலிருந்தே நாங்கள் இருந்து இந்த வசனத்தை கேட்கும்படியான ஒரு அரிய வாய்ப்பை நீர் கொடுத்தீரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக ஆண்டவர் உம்முடைய செய்தியை கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதித்தருளும். மீட்பிரேசின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூயாவின் அன்பின் ஐக்கியம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல், சுகன் பலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானம்
என்றும் என்னும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.